என்னடா இன்னமும் திமுக ஆட்சியில் வளர்ச்சியே இல்லைன்றீங்க? எங்கேருந்து எங்கே உயர்ந்திருக்கோம், எவ்வளோ வளர்ந்துருக்கோம் தெரியுமாடா உங்களுக்குலாம்? திமுகவை பிடிக்காதுன்ற ஒரே காரணத்துக்காக சும்மா ஏதாவதுலாம் பேசக்கூடாது. எவ்வளோ உயர்வுகள் எவ்வளோ வளர்ச்சிகள்னு தெரியுமா உங்களுக்குலாம்? சொல்றேன் கேளுங்க. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. நம்பர் 1, திமுக ஆட்சிக்கு முன்னாடி 1 கிலோ பொன்னி அரிசி 50 rupees, இப்போ 72 rupees ரைஸ் ஆயிருக்கு. தட் இஸ் வளர்ந்துருக்கு. நம்பர் 2, திமுக ஆட்சிக்கு முன்னாடி 1 கிலோ இட்லி அரிசி 30 ரூபா, இப்போ 48 ரூபாயா உயர்ந்திருக்கு. நம்பர் 3, திமுக ஆட்சிக்கு முன்னாடி 1 கிலோ உளுத்தம் பருப்பு 80 ரூபா, இப்போ 120 ரூபா. நோட் பண்ணி வச்சுக்கோ. நம்பர் 4, திமுக ஆட்சிக்கு முன்னாடி எம் சாண்டோட ரேட்டு 3000 ரூபா, இப்போ 5000 ரூபாடா, 2000 ரூபா வளர்ச்சி. திமுக ஆட்சிக்கு முன்னாடி ஜல்லிக்கல்லு 2000 ரூபாயா இருந்தது, ஆனா இப்ப 4500 ரூபாயா உயர்ந்திருக்கு. நம்பர் 6, முன்னாடி ஒரு டன் கம்பி 40000 ரூபா, இப்ப 70000 ரூபாடா. நோட் பண்ணிக்கோ, எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கோ. நம்பர் 7, முன்னாடி ஒரு செங்கல் 6 ரூபா தான், ஆனா இப்ப 10 ரூபா. வேற மாதிரி பாருங்க உண்மையாவே. சிஎம் சமல்ல. நம்பர் 8, முன்னாடி ஒரு மூட்டை சிமெண்ட் 190 ரூபா தான், ஆனா இப்போ 340 ரூபா. நம்பர் 9, உயர் அழுத்த மின் கட்டணம் 18% உயர்வு, தாழ்வு அழுத்த மின் கட்டணம் 30% உயர்வு. இதை தவிர ஆவின் பால் விலை உயர்வு, சொத்து வரி உயர்வு, இந்த மாதிரி எவ்வளவு வளர்ச்சிகள் எவ்வளவு உயர்வுகள். இதுக்கு மேலேயும் திமுக ஆட்சியில் வளர்ச்சியில சொல்வீங்கடா? அடங்கொக்கால சொன்னீங்க அப்படின்னா செம்ம கடுப்பாயிடுவேன். சீரியஸா சொல்லிட்டேன். திமுக காரங்கன்னா என்ன வந்துட்டு இந்த திமுக ஆட்சியில வளர்ச்சின்னு சும்மா சொல்றாங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? தே மீன் இட்டா. அவனுங்க கிடக்குறானுங்கப்பா சோதா பசங்க. நீங்க சொல்லுங்கப்பா, அதெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க. அவனுங்களுக்கு என்ன ஊப்பி மாதிரி உடம்பு ஃபுல்லா மூத்திரமா ஓடுது, ரத்தம் ஓடுது, அதான் கேள்வி கேட்கறானுங்க. அதெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க, வழக்கம் போல உருட்டுங்க. மொத்தம் தெரிஞ்சுக்கோங்கடா, இந்த மாதிரி வந்துட்டு நிறைய வளர்ச்சி வேணும் அப்படின்னா வளர்ச்சியே அடையாம திரும்பவும் திமுகவே போய் ஓட்ட குத்துங்க. 5 வருஷம் ஐயோன்னு கத்துங்க. போடா. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க.